ஹலோ. சும்மா தெருவுல கடக்கிற ஒரு கல்லுல இருந்து பளபளன்னு மின்ற ஒரு உலோகத்தை எப்படி தனியா பிரிச்செடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்ல, வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு செம ஃபன்னான கதையா கத்துக்க ரெடியா? வாங்க, நம்மளோட இந்த அட்டகாசமான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். ஜான் லூயிஸ் நினைவு பள்ளிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இங்க என்ன ஸ்பெஷல்னா, எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மாதிரி நம்ம மனசுல ஆழமா பதியிற மாதிரி கத்துக்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாறையாதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருந்து எப்படி தங்கம், வெள்ளி, காப்பர் மாதிரியான விலை உயர்ந்த உலோகத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கறாங்கன்னு? இதோட பதில் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்த போகுது. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. நாம அந்த கனிமங்களுக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு விஐபி பபிள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். என்னது, ஸ்பாவான்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த முழு ப்ராசஸும் உங்க மனசுல அப்படியே அச்சடிச்ச மாதிரி பதிஞ்சிடும். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்பாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ் சீக்ரெட் என்ன? இது எந்த பிரின்சிபல்ல வேலை செய்துன்னு இப்ப நாம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். வாங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இத பாருங்க, நம்ம ஸ்பாவுக்கு 2 டைப் ஆஃப் கெஸ்ட்ஸ் வராங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோஸ், அதாவது விஐபி மினரல்ஸ். இவங்களுக்கு தண்ணிய கண்டாலே ஆகாது, ஒரு மாதிரி ஒதுங்கி போற டைப். சயின்ஸ்ல இவங்கள ஹைட்ரோஃபோபிக்னு சொல்வாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் கேங் மாதிரி ஒரு கழிவு கும்பல். இவங்களுக்கு தண்ணினா உசுறு, தண்ணில பார்ட்டி கொண்டாடுற ஆளுங்க. இவங்கள ஹைட்ரோஃபிலிக்னு சொல்வோம். இந்த 2 பேருக்கும் இருக்கிற இந்த சின்ன கேரக்டர் வித்தியாசம் தான் நம்ம டெக்னிக்கோட மொத்த ஆதாரமே. அப்போ ஹைட்ரோஃபோபிக்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், தண்ணிய கண்டாலே அலர்ஜி ஆகுறது தான் அது. நம்ம விஐபி மினரல்ஸ்லாம், ஐயோ தண்ணியா என் பக்கத்துல வராதீங்க, அதுக்கு பதிலா என் மேல நல்ல ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்ற பார்ட்டிங்க. இந்த ஒரு கேரக்டரை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்பாவோட மெயின் ஈவெண்ட்க்கு வந்தாச்சு. நம்ம விஐபிகளுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போறோம்னு டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா? மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்ல ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, தி பிரெப் ரூம், அதாவது தயாரிப்பு அறை. இங்கேதான் அந்த பெரிய தாது பாறையை நல்லா இடிச்சு தூள் தூளா மாவு மாதிரி ஆக்கும். எதுக்குன்னா, அப்பதான் நம்ம விஐபி மினரல் அந்த கழிவு கும்பல்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸ்டெப் 2, ஸ்பா பூல். நாம ரெடி பண்ண அந்த பவுடரை தண்ணியோட சேர்த்து ஒரு சேறு மாதிரி கலக்குவோம். அதுக்கு பேர் தான் ஸ்லரி. இப்போ 3வது ஸ்டெப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பார்க்க நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். ஓகே, இதுதான் நம்ம ஸ்பாவோட சீக்ரெட் சாஸ். இங்க 3 விதமான ஸ்பெஷல் லோஷன்ஸ் இருக்கு. முதல்ல கலெக்டர்ஸ்னு சொல்ற மசாஜ் ஆயில், பைன் ஆயில் மாதிரி. இது என்ன பண்ணுனா, நம்ம விஐபி மினரல்ஸ் மேல ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்கள இன்னும் தீவிரமா தண்ணிய வெறுக்க வைக்கும். 2வது ஃப்ராத்தர்ஸ்னு சொல்ற பபிள் பாத் சொல்யூஷன். இதுதான் நம்ம ஸ்பாவுக்கு தேவையான நல்ல திக்கான ஸ்டேபிளான நுரைய உருவாக்கும். கடைசியா சில ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும் டிப்ரெசன்ஸ்ங்கிற பவுன்சரை யூஸ் பண்ணுவோம். சில சமயம் 2-3 விஐபிஸ் ஒன்னா இருப்பாங்க இல்லையா? அப்போ நமக்கு வேண்டாத விஐபியை நுரைக்குள்ள வராம தடுக்கிறது தான் இந்த பவுன்சரோட வேலை. சரி, இப்பதாங்க மேட்டரே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஸ்பா குளத்தை ஒரு பெரிய மிக்ஸி மாதிரி நல்லா வேகமா கலக்க போறோம். அதே நேரத்துல அதுக்குள்ள காத்தியும் நல்லா வேகமா பம்ப் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய ஜகூசி டப்ல பபிள்ஸ் வர்றத கற்பனை பண்ணி பாருங்க. அதே ஃபீல் தான். இப்ப நடக்க போற மேஜிக்க மட்டும் பாருங்க. ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹைட்ரோஃபோபிக் விஐபிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த காத்து குமிழிகளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஒரு பபிள் எலிவேட்டர்ல போற மாதிரி ஜாலியா மேல மிதந்து வருவாங்க. ஆனா தண்ணில பார்ட்டி பண்ணிட்டு இருந்த அந்த கழிவு கும்பல், அவங்க எல்லாரும் குளத்துக்குள்ள போட்ட செல்போன் மாதிரி நேரா கீழே போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஃபைனலா குளத்தோட மேல் பரப்புல மிதக்கிற அந்த வேல்யூபிளான மினரல்ஸ் நிறைஞ்ச பபிள் ஃப்ராத், அதாவது நுரைய மட்டும் நம்ம ரொம்ப கவனமா வழிச்சு எடுப்போம். அவ்வளவுதாங்க, நம்ம விவிஐபிஸா அந்த கழிவு கும்பல் கிட்ட இருந்து வெற்றிகரமா பிரிச்செடுத்தாச்சு. இந்த நுரையை எடுத்து காய வச்சா நமக்கு பியோரான மினரல் கிடைச்சிடும். சரி, நம்ம ஸ்பாவோட இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ எந்தெந்த மினரல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, நம்ம ஸ்பாவோட சில முக்கியமான கிளைண்ட்ஸை பார்க்கலாம். இத பாருங்க, ஜிங்க் ஓரான ஜிங்க் பிளெண்ட், லெட் ஓரான கலீனா, அப்புறம் காப்பர் ஓரான காப்பர் பைரைட். இவங்க எல்லாரும் நம்ம ஸ்பாவோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். குறிப்பா இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸ பிரிக்கிறதுக்கு இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் முறை ஒரு செம்மையான டெக்னிக். ஓகே, இப்போ ஒரு குவிட்டி கேம் டைம். நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டத ஒரு ரேபிட் ஃபயர் குவிஸ் மூலியமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் கேக்குற கேள்விக்கு சட்டுன்னு பதில் சொல்லணும். ரெடியா? யோசிங்க,
தண்ணிய வெறுக்கிற அந்த துகள்களுக்கு என்ன பெயர்? கரெக்ட், ஹைட்ரோஃபோபிக். சூப்பர்! நம்ம விஐபி மினரல்ஸ் மேல மசாஜ் ஆயில் மாதிரி பூசணும்ல, அந்த கெமிக்கலுக்கு என்ன பேரு? அசத்தல் சேகரிப்பான்கள், அதாவது கலெக்டர்ஸ். பிரமாதமா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, அடுத்த கேள்வி. அந்த தேவையில்லாத தண்ணிய விரும்புற அசுத்தங்கள், அதாவது நம்மளோட வில்லன் கும்பலுக்கு என்ன பேரு? சரியான பதில், அதுதான் கேங், அதாவது கசடு. வாவ், நீங்க எல்லாரும் இந்த டெஸ்ட்ல சூப்பரா பாஸ் பண்ணிட்டீங்க. உண்மையிலே இந்த மாதிரி கஷ்டமான கான்செப்ட கூட இவ்ளோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். அதே மாதிரி இவ்ளோ ஆர்வமா கத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகள். சரி, இந்த பகுதிய ஒரு சின்னதா யோசிக்க வைக்கிற கேள்வியோட முடிக்கலாம். நம்ம ஸ்பாவோட பவுன்சர், அதாவது டிப்ரெசன்ட், அதுக்கு எப்படி ஜிங்க் சல்ஃபைட மட்டும் நுரைக்கு வராம தடுத்துட்டு லெட் சல்ஃபைட மட்டும் மிதக்க விட தெரியுது? அதுக்கு பின்னாடி என்ன கெமிஸ்ட்ரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜான் லூயிஸ் நினைவு பள்ளியோட அடுத்த ஒரு அட்டகாசமான பாடத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதே மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி கத்துக்கிட்டே இருங்க. நன்றி.